இப்போ நம்ம வந்து வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி தான் போயாகணும். இப்போது நாளைக்கு நாளை மறுநாள் சொல்லிட்டு அடுத்தடுத்த 3 நாட்கள் நிர்வாகிகளை வந்து சந்திக்க போகிறாரு. நிச்சயமாக நிர்வாகிகளும் நிறையா வருவாங்க அப்படிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே தான் எதிர்பார்க்குறோம். இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்து என்ன நடக்கும்? ஏதாவது சமாதானத்துக்கான வாய்ப்பு இருக்கா? அப்பா மகன் சமாதானத்துக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது வந்து இந்த பொதுவெளியில் வந்து ஒரு முகம் சுழிக்கிற அளவுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சுட்டார் டாக்டர் ராமதாஸ். அதுக்கு அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி வந்து அதை கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக அவர் வந்து அதனால் வந்து ராமதாஸ் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகளை வந்து அவர் கடந்து போயிடுவார். 3 நாளில் வந்து அதை பற்றி எதுவும் பேச மாட்டார். ஐயாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் அளவுக்கு 26 வந்து நம்ம ஒரு மாபெரும் கூட்டணி அமைப்போம், நம்ம வந்து அதிகாரத்தில் பங்கு பெறுவோம், அதுக்கு கட்சிக்காரங்கள்லாம் உழைக்கணுன்ற மாதிரியான அந்த ரெகுலர் அந்த டெம்ப்ளேட்டை வந்து சொல்லிட்டு போயிடுவார் ஆக்சுவலாக. அதனால் வந்து நிச்சயமாக ராமதாஸ் அவர்களுக்கு எதிர்வினை வந்து அன்புமணி ஆற்றுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவங்க குடும்பத்திலே ஒரு டெவலப்மெண்ட் இன்றைக்கி நடந்திருக்கு. ஆக்சுவலாக முகுந்தன் வந்து தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டார். அவர் முகுந்தன் வந்து தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு, கட்சியின் எதிர்காலம், கட்சியின் ராமதாஸ் வந்து குலதெய்வம்னு சொல்லிட்டு அடுத்த லைனில் வந்து கட்சியின் எதிர்காலம் வந்து அன்புமணி அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது யாரை வந்து அன்புமணிக்கு போட்டியாக வந்து டாக்டர் ராமதாஸ் கொண்டு வர பார்த்தாரோ அவரே வந்து ரிசைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, அன்புமணியை வந்து எதிர்காலம் சொல்லும்பொழுது அவரும் அன்புமணிக்கு பின்னாடி அணிவகுக்க ரெடி ஆகிட்டார்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து காரணம் வந்து என்னென்னா, அந்த குடும்பம் வந்து இந்த கட்சியில் பிளவு ஏற்படுத்த விரும்பலை. குடும்பம் மட்டும் இல்லை, கட்சி தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி இந்த கட்சியில் எந்த விதமான பிளவும் வரக்கூடாது. டாக்டர் ராமதாஸ் மேலே எல்லாருக்கும் மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு, அவர் மேலே பெரிய ஒரு பாசத்தோடு எல்லாம் இருக்காங்க கட்சியில். அவர் தான் அந்த கட்சியை வளர்த்தார், அதெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் உழைப்பை வந்து குறைச்சி யாரும் மதிப்பிட முடியாது. எந்த முகுந்தனுக்காக ராமதாஸ் அந்த முகுந்தனே வந்து இப்போ அப்படி சொல்றாரு. ஏன்னா அவரு என்ன நினைக்கிறாரு, அந்த கட்சி முழுக்க அவரும் பார்க்குறாரு, ஃபேக்டை பார்க்குறாரு. எதிர்காலம் கட்சி அப்படின்ற போது எல்லாரும் அவர் பின்னாடி இருக்கும்போது நம்ம வந்து டாக்டர் ராமதாஸ் சைடில் இருக்கிறது வந்து சரியாக வராது அப்படின்ட்டு ரிசைன் பண்ணிட்டு நான் ஒரு தொண்டனாக வந்து அவர் பின்னாடி இருக்குன்னு போயிட்டார். அப்போது அந்த குடும்பத்தில் ஒரு சமரசத்துக்கான ஒரு ஆரம்பம் வந்து நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அது இந்த முகுந்தன் ரிசிக்னேஷன்றது ஒரு 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 அன்புமணிக்கான ஒரு பச்சைக்கொடி. ஆக்சுவலாக நீங்களும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இந்த தகராறை பெருசுப்படுத்தாதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், கொஞ்ச நாள் இப்படியே போட்டோம், ரொம்ப பெருசுப்படுத்தாதீங்க. அப்பா வந்து பேசிட்டாரு, அது அந்த ஒரு கொந்தளிப்பில் பேசிட்டாரு, அவருக்கான ஆதரவு எதிர்பார்த்த ஆதரவு கட்சியில் அவர் கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கத்தில், உங்கள் வாக்காளர்கள் சொன்ன மாதிரி ஆதங்கத்தில் அவர் பேசிட்டாரு, அதனால் அதை நீங்கள் கண்டுக்காத நீங்கள் கடந்து போகிறது பெட்டர் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிற முக்கியமானவங்க அவருக்கு அன்புமணிக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நாளைக்கெலாம் இனிமேல் எதிர்காலத்தில் கொஞ்ச நாளைக்கு வந்து நிச்சயமாக இப்போ ஏதாவது ஒரு சமாதானம் நடந்தது வச்சுக்கோங்க, ஆனால் அவங்க குடும்பத்தில் உள்ளே உட்காந்து இந்த அவங்களுக்கு இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் வந்து தெளிவாக பேசிட்டு முடிவை வந்து ஒருத்தர் வந்து வெளியில் சொல்லி அதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதுதான் அந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை அவங்க குடும்பத்தில் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, ஒரு கட்சி சம்மந்தப்பட்டது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-32 வருஷமாக ஒரு இயக்கத்தில் வந்து பாடுபட்டு மேலே வளர்த்து வந்த ஒரு கட்சியை இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனைக்காக இழக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை பிளக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை வந்து சிதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது அந்த கட்சியில் இருக்கிறவங்களோட அந்த குடும்பத்துக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த குடும்பம் தான் இப்போ உட்காந்து முழுசாக உட்காந்து எங்கெங்கே உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது, எந்தெந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரியான பொது வெளியில் நம்ம இந்த பிரச்சனை இது பண்ணிக்கலாமா, இதில் பாஜகவோட இன்னும் ப்ரெஷர் இருக்கா இல்லை வேறு ஒரு ப்ரெஷர் இருக்கா, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அவர்களுக்குள் உட்கார்ந்து பேசினாதான் இதுக்கு ஒரு பர்மனன்ட். 2 பேருக்குமே ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கு, ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கு. இல்லை இப்போ அன்புமணிக்கு ஒரு அழுத்தம் இருக்குது, அன்புமணிக்கு ஒரு பாஜக ஒரு அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ டாக்டருக்கு ஒரு அழுத்தம், டாக்டருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கு பின்னாடி. அது நம்ம வந்து அது என்ன அழுத்தம்னு டாக்டர் தான் சொல்லணும். ஆனால் 2 பேருக்குமே ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது. இவருக்கு பாஜக அழுத்தம் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறத நான் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் பாஜக பொதுவாக வந்து எந்த மாதிரி கட்சியை வந்து ஒரு அழுத்தம் கொடுப்பாங்கன்னா, ஒரு ஓரளவுக்கு நல்ல 6% ஓட்டு இருக்கிற பாஜகவை வந்து அவங்க அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது வந்து சிபிஐ கேஸ் வந்து பல வருடங்களாக ஊறப்பட்டிருக்கிற ஒரு கேஸு, அதை வைத்துக்கொண்டு பாஜக இப்போ வந்து பெரிய அழுத்தம் கொடுத்து அவரை வந்து பணிய வைப்பாங்கன்னு எனக்கு தோணலை. அது ஒரு கேஸ் தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கி நிற்கிறது உண்மைதான், ஆனால் அதை வந்து அவ்வளோ வேகப்படுத்துவாங்க, விரைவுபடுத்துவாங்க. இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் எப்படி போனாலுமே 6%க்கு மேலே இல்லை சார். இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் செல்வாக்காக இருக்காங்க. அந்த ஏரியாக்களில் அவங்களோட கூட்டணி வைக்கும்பொழுது அதிமுகவோட கூட்டணி வச்சா அதிமுக ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது, அதனால் பலன் இல்லை. ஸோ பாஜகவோட வச்சாங்க, அவ்வளோதான். அது கூட்டணி ப்ரெஷருக்கு பயந்து வச்சாங்க, கேஸுக்கு பயந்து வச்சாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குது, அதை நான் மறுக்க மாட்டேன். அந்த மாதிரி விமர்சனம் தவிர்க்க முடியாத ஒரு விமர்சனமாக நான் பார்க்குறேன், அது வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன்.
ஆனால் இன்னொரு ஃபேக்டரும் இதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதிமுகவோட கூட்டணி வச்சா நமக்கு பலன் இல்லைன்ற ஒரு விஷயத்தையும் அங்கே நம்ம பார்க்குறோம். அதனால் பாமக அன்புமணி அந்த மாதிரி டிசைட் பண்ணியிருக்கலாம். பட் என்னோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு சொல்ல ஒரு விஷயம், அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, தயவுசெய்து நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது நிரந்தரமான ஒரு முடிவாக எடுங்க. எலெக்ஷன் வருது, கூட்டணி அமைக்கணும், நல்ல ஒரு கூட்டணி அமைக்கணும், டெம்பரரியாக ஒரு இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே முடிவுகள் மாறிக்கிட்டே இருக்குல்ல. புண்ணுக்கு வந்து ஆயின்மெண்ட் தடறதோடு நிறுத்திடாதீங்க. புண்ணோட காரணத்தை அறிஞ்சு அதுக்கு ட்ரீட் பண்ணிவிட்டு, ஏன்னா நாளைக்கு எதிர்காலத்தில் ராமதாஸ் அவர்களுக்கு வயதாகிவிட்டது, எதிர்காலத்தில் அன்புமணி தான் கட்சின்ற போது அந்த சமயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து மிரட்டக்கூடாது. ஆக்சுவலாக ஒரு புண்ணை வந்து சாதாரணமாக மருத தடையை விட்டுட்டா என்ன ஆகுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அதனால் இவங்க 2 பேரும் டாக்டர். அதான் சொல்கிறேன், அந்த டாக்டர்கள் தான் சொல்கிறேன், புண்ணுக்கு புழுகு தடவுறதுல அது சரி வராது. புண்ணுக்கான காரணத்தை கண்டிருந்து அதை முழுசாக க்யூர் பண்ணுங்க. இல்லாட்டி எதிர்காலத்தில் டாக்டர் அன்புமணிக்கு வேறு பல பிரச்சனைகள் வரலாம்.